அடி தூள் அம்பலமான திமுக வேட்பாளரின் பின்னணி. குமாரபாளையத்தை காலி செய்து தெரித்தோடும் திமுக ஆட்கள். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய தேர்தல் அரசியல் களம் அதிமுக வேட்பாளர் தங்கமணிக்கு சாதகமான ஒரு பெருமலையை தெளிவாக காட்டுகிறது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் களம் இறக்கப்பட்டுள்ள வேட்பாளர் கொக்குபாலுவின் மீதான மக்கள் அதிருப்தி அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. திமுக வேட்பாளர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக நில அபகரிப்பு, கந்துவட்டி கொடுமை மற்றும் அதிகார பலத்தை பயன்படுத்தி செய்யப்படும் முறையற்ற வசூல்கள் போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருப்பதாக மக்கள் மத்தியில் பலத்த புகார்கள் எழுந்துள்ளன. இத்தகைய செயல்பாடுகள் தொகுதி மக்களிடையே அவர் மீது ஒரு பயத்தையும் மிகுந்த வெறுப்பையும் உருவாக்கியுள்ளன. அது மட்டுமின்றி குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக பெருகி வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் புழக்கத்திற்கு உள்ளூர் திமுகவினரின் பின்னணியே முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே ஒரு தீராத கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 முதல் 15 ஆண்டுகளாக அரசியலில் எந்தவித தொடர்பும் இல்லாமல் மக்கள் பணிகளிலிருந்து ஒதுங்கியிருந்த ஒருவருக்கு வெறும் செந்தில் பாலாஜியின் தனிப்பட்ட செல்வாக்கினால் மட்டுமே வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது திமுகவின் நேர்மையான தொண்டர்களுக்கே அதிருப்தியை அளித்திருக்கிறது. மக்கள் செல்வாக்கு இல்லாத குற்றப்பின்னணி கொண்ட ஒரு வேட்பாளரை திமுக நிறுத்தியிருப்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியுள்ளது. மறுபுறம் அதிமுக வேட்பாளர் தங்கமணி ஒரு மிகச்சிறந்த நிர்வாகியாகவும் வளர்ச்சி பணிகளின் நாயகனாகவும் மக்கள் மனதில் உயர்ந்து நிற்கிறார். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் குமாரபாளையம் தொகுதிக்கு கொண்டு வந்த மாற்றங்கள் அளப்பரியவை. குறிப்பாக இப்பகுதி மக்களின் நீண்டகால கனவான பள்ளிபாளையம் பாலம் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியது மற்றும் தொகுதியின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தது அவரது ஆளுமைக்கு சான்றாகும். தொகுதி மக்களின் நாடி துடிப்பை நன்கு அறிந்தவர் என்பதோடு எப்போதும் அணுகக்கூடிய ஒரு எளிமையான தலைவராக அவர் இருப்பது அவருக்கு பெரும் பலமாக அமைந்துள்ளது. ஒருபுறம் மக்கள் விரோத செயல்களால் சிதைந்து போயிருக்கும் திமுக வேட்பாளரின் பிம்பம், மறுபுறம் பல தசாப்த கால மக்கள் சேவையால் உயர்ந்து நிற்கும் தங்கமணியின் செல்வாக்கு. இந்த இருவருக்குமான போட்டியில் தங்கமணி முன் எப்போதும் இல்லாத வகையில் வரலாற்று சிறப்புமிக்க பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. குமாரபாளையம் தொகுதி மக்கள் மீண்டும் ஒரு முறை வளர்ச்சியையும் அமைதியையும் தேர்ந்தெடுப்பார்கள் என்பதற்கு தங்கமணியின் வெற்றி வாய்ப்பே சாட்சியாக இருக்கிறது.